Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL the CSK versus RCB the yes 5 versus 1 புரிஞ்சிருக்குமே. 5 கப் ஜெயிச்ச சிஎஸ்கேவும் இசால் கப் நம்மதேன்னு போன வாட்டி ஜெயிச்ச ஆர்சிபி அவங்க 2 பேருக்கு ஒரு மேட்ச் வரப்போகுது இல்லையா. ஸோ போலர்ஸ் வினி டோர்னமெண்ட் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். பிக்கஸ்ட் க்ரௌடு போலர் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னா எம்எஸ் தோனி அண்ட் விராட் கோலி தான். தலை தோனி அண்ட் கிங் கோலி. ஸோ ஃபேஸ் ஆஃப் ஒன்ஸ் மோர். ஃபேன் பேஸ் ஹியூஜ் ரெண்டு பேருக்குமே, ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே டீமுக்கு. அதுவும் இல்லாமல் தோனிக்கும் கோலிக்கும் நான் சொல்ல வேண்டாம், உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்க. எனிவே காலையில் 2 வீடியோ போட்டேன், பார்க்கணும் போய் டக்குன்னு பார்த்துருங்க பிடிக்குதோ இல்லையோ. ஒன்று வந்து சல்மான் அலி ஆகா ரன் அவுட் ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு பாகிஸ்தான் வர்சஸ் பங்களாதேஷ் ஒன் டே மேட்ச்சில். இன்னொன்று வந்து என்னோட T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சோம் இல்லையா, அதில் 6 இந்தியன் பிளேயர் 5 ஓவர்சீஸ் பிளேயரை வச்சு ஒரு டீம் போட்டிருக்கேன் நான் செலக்டர் மாதிரி. பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கொடுங்க. ரைட், இப்போ என்ன பேச போகிறேன், போலர்ஸ் தான். போலர்ஸ் வினி டோர்னமெண்ட். ஆல்ரெடி சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங்கை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்கலன்னா பார்த்துருங்க, இதே சேனலில் இருக்குது. இப்போ டிஃபெண்டிங் சாம்பியன் ஆர்சிபி அவங்க போலிங்கும் நம்ம சிஎஸ்கே போலிங்கும் கொஞ்சம் கம்பேரிசன் பார்த்துருவோம். ஏன்னா போலர்ஸ் வினி டோர்னமெண்ட் சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும்னா, சிஎஸ்கே கிட்ட வந்து 16 போலர்ஸ் இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி ஆர்சிபி கிட்ட 15 போலர்ஸ் இருக்காங்க. இந்த 16 போலரில் 10 ஃபாஸ்ட் போலர் சிஎஸ்கே, 6 ஸ்பின்னரு. ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 15 போலரில் 10 ஃபாஸ்ட் போலர் அண்ட் 5 ஸ்பின்னர். இதில் வந்து இன்க்ளூடிங் ஆல்ரவுண்டரும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஃபுல் ஆல்ரவுண்டர், மினி ஆல்ரவுண்டர் எது வேணால் வச்சுக்கலாம். நான் சிவம் டூபே சிஎஸ்கேல இதில் சேர்க்கல இந்த போலிங் லிஸ்ட்டில். ஏன்னா அது இல்லாமல் இவ்வளோ போலர் இருக்கிறதுனால கடைன்னு பார்த்துருவோம் என்னன்ட்டுன்னு. இப்போது ஃபாஸ்ட் போலரு ஸ்பின்னர் சொன்னால் ரொம்ப லேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்பின்னை மட்டும் பேசிடுவோம். ஸ்பின் டு வின் அப்படி வச்சுக்கலாமா. வருண் சக்கரவர்த்தி நிறைய விக்கெட் எடுத்தார் பாருங்க T20 வேர்ல்ட் கப்பில். ரைட், இப்போ சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஸ்பின்னை பார்த்துருவோம். சிஎஸ்கேட்ட வந்து நூர் அகமத் அண்ட் அகில் ஹுசைன் இங்கே 2 பேரும் கன்ஃபார்மாக விளையாடுவாங்க பிளேயிங் 11ல். ஒருத்தர் சைனாமேன் லெஃப்ட் ஆர்ம், இன்னொருத்தர் வந்து அகில் ஹுசைன்னு தெரியும், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் ஜடேஜாக்கு அகில் ஹுசைன் ஆல்ரவுண்டர். இவங்க 2 பேரும் கன்ஃபார்மாக விளையாடுவாங்க பிளேயிங் 11ல். அதே மாதிரி ஆர்சிபிக்கு இந்த 2 பேர் கன்ஃபார்மாக விளையாடுவாங்க. ஒன்று வந்து குணால் பாண்டியா, ஆர்த்திக் பிரதர். ஆமாம், அவரும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். அப்புறம் சுயேஷ் சர்மா லெக் ஸ்பின்னர். ஸோ இவங்க கன்ஃபார்மாக அங்கே விளையாடுவாங்க. இப்போ 3ஆவது ஸ்பின்னர் 4ஆவது ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் எப்படி இருக்குன்னு டக்குன்னு பார்த்துருவோம். இப்போது ரிசர்வில் இருக்காங்க, தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண வேண்டியதில் என்ன, இதில் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லணும், யார்கிட்ட நல்ல போலிங் அட்டாக் இருக்குதுன்னு சொல்லணும். ஓகே ரைட், இப்போ மற்ற ஸ்குவாடில் இருக்கிற ஸ்பின்னரை பார்த்துருவோம். சிஎஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ராகுல் சார் இருக்கார் லெக் ஸ்பின்னர், அண்ட் ஸ்ரேயஸ் கோபால் இருக்கார் ஆஃப் ஸ்பின்னர். ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் மேத்யூ ஷாட் இருக்கார், ஆஸ்திரேலியன் ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் அவர். அதே மாதிரி பிரசாந்த் வீர் ஜாஸ்தி பணம் கொடுத்து எடுத்தாங்களே இப்போ ரீசெண்டாக, அவரும் இருக்கார். அவரும் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆம் பேட்ஸ்மேன். ஸோ பிரசாந்த் வீர். இதுதான் சிஎஸ்கேவோட ஸ்பின் அட்டாக் 6. நூர் அகமத், அகில் ஹுசைன், ராகுல் சார், ஸ்ரேயஸ் கோபால், மேத்யூ ஷாட் அண்ட் பிரசாந்த் வீர். இங்கே வந்துடும் டக்குன்னு ஆர்சிபி யார் யாருப்பா அந்த 5 பேர் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குணால் பாண்டியா, சுயேஷ் சர்மா கன்ஃபார்மாக விளையாடுவாங்க. மற்ற 3 பேர் பார்த்தீங்கன்னா கன்ஷிக் சௌஹான், அவர் வந்து ரைட் ஆம் ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வின் மாதிரி. அப்புறம் விக்கி ஓட்ஸ்வால், அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இவங்களாம் வந்து அண்டர் 19 ப்ராடக்ட், ரீசெண்டாக அண்டர் 19 விளையாண்டவங்க. விக்கி ஓட்ஸ்வால் அண்ட் தென் விஹான் மல்ஹோத்ரா, பிரமாதமான பிளேயர், வெரி குட் ஆல்ரவுண்டர், லெஃப்டி பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், பார்ட் டைம் பவுலர் மாதிரி. ஸோ இந்த 5 பேர் தான் அவங்ககிட்ட இருக்காங்க. குணால் பாண்டியா, சுயேஷ் சர்மா, கன்ஷிக் சௌஹான், விக்கி ஓட்ஸ்வால் அண்ட் விஹான் மல்ஹோத்ரா. இதுதான் ஸ்பின் கம்பேரிசன். டைரெக்டாக பார்த்தீங்கன்னா கேப்டன் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ண போகிறாரு, ஸ்பின்னரை எந்த நேரத்தில் கொண்டு வரணும். 7 to 14 தான் குரூஷியல் ஓவர். எக்கனாமிக்கலாக போடுறேன்னு போகக்கூடாது. விக்கெட் எடுக்கணும், விக்கெட் எடுத்தால் தான் ஸ்கோரு கம்மியாகணும். நீங்கள் விராட் கோலி அவுட் பண்ணலன்னு வச்சுங்க, அறுவாட்டி அச்சு எடுத்துன்னு போயிடுவார் ஸ்கோரை. அதே மாதிரி இங்கே நீங்கள் சிவம் டூபே ஆகட்டும், சஞ்சு சாம்சன் இவங்களெல்லாம் அவுட் பண்ணோன்னா அவங்கள அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க. அதனால் வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். 2 டீமே தான் சொல்கிறேன், சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. பவுலர்ஸ் வினி டோர்னமெண்ட் ஸ்பெஷலி இந்தியன் பிச்சர்ஸில் ஸ்பின்னு சேப்பாக்கெல்லாம் ஸ்பின்னு கன்ஃபார்மாக ஹெல்ப் பண்ணோம். அண்ட் குட் பவுலர் இஸ் அ குட் பவுலர். எல்லா இடத்துலையுமே பவுலிங் போடக்கூடிய வருண் சக்கரவர்த்தி பாருங்கள், அவர் வந்து வெட்டு பாலில் கூட அழகாக போடுவார். ஒன்லி பவுலர் ஹூ கேன் பவுல் இன் வெட்டு பால். அவர் எங்கன்னு கேட்பேன், அவர் இதில் இல்லை, கேகேஆரில் இருக்கார். சும்மா சொல்கிறேன் பவுலரோட திறமைக்காக. ஸோ இப்போ நீங்கள் தான் சொல்லணும் இதில் யார் பெஸ்ட்டு. பவுலிங் எபிலிட்டியை வச்சு பேட்டிங் எக்ஸ்ட்ரா தான், அந்த ஆல்ரவுண்ட் எபிலிட்டி அதை ஓரமாக வச்சுருங்க. ஸ்ட்ரெயிட்டவே நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாக் ஃபாக்ஸ் இருக்கார் சிஎஸ்கேக்கு, அவங்களுக்கு வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கார், ஜேக்கப் பேத்தல் இருக்காங்க அங்கே ஃபாஸ்ட் பவுலிங்கில். அதை பற்றி பேச வேணாம் நினச்சேன்னா லாங்காக போய்ட்டு இருந்தாலும் 2-3 சொல்லிடுறேன்.
ஜேக்கப் பேத்தல் இருக்கார், அவர் இப்போ இங்கிலாந்துக்கு 100 அடிச்சார் செமிஃபைனலில் நினைக்கிறேன். இங்கே ஜாக் ஃபாக்ஸ் இருக்கார், அப்புறம் அன்ஷுல் கம்போஜ், ஜிம்மி ஓவர்டன், இவங்கெல்லாம் கூட ராமகிருஷ்ணா கோஷ், இவங்கெல்லாம் கூட ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட ரமரியா ஷெப்பர்ட் அண்ட் ஜேக்கப் பேத்தல், ராசிக் சலாம் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான். இவர் வந்துட்டாலே டக்குன்னு வெங்கடேஷ் ஐயர் அவர் எடுத்திருக்காங்க ஆப்ஷனில். இவங்களாம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர். எனிவே ஸ்பின்னை பற்றி தான் மெயினாக பேசியிருக்கேன். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். பொறுமை 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.